ரவீந்திரன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவரை வருக என வரவேற்று தனசேகரன் அற்புதமான முறையிலே இங்கு புள்ளி விவரமாக பேசி வருகிறார். தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் ரவீந்திரன் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இவர் பேசி முடிச்ச பிறகு ஒரு பாட்டு, அதன் பிறகு பேச்சு, ஒரு பாட்டு ஒரு பேச்சு என்பதை தனசேகரன் கவனத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டு இது அவரிடம் மேடை ஒப்படைக்கப்படுகிறது. இங்க பாருங்க, இப்ப பேசினார்ல, அவரு வேற யாரும் கிடையாது. நான் பேசுறேன், நானும் பாடுவேன், அது வேற விஷயம். அவரு கயல் சினிமாவில் டியாலோ ஒரு பாட்டு வந்தது இல்ல, நான் தான் சொல்லணும், அவரை மற்றவங்க யாரும் சொல்ல மாட்டாங்க. எனது அருமைக்குரிய நண்பர் உரத்தநாடு கோபு அவர்களுடைய கலைக்குழு தான் இங்க வந்திருக்கிற கலைக்குழுவினர்கள். நான் அவங்க டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா, அதனால நான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் வேணும், நான் பேச வந்துட்டேன். பேசினாதான் கருத்து வெளில போகும். இப்போ என்ன பண்ணுவோம், அவர் ஒரு பாட்டு பாடுவாரு, அப்புறம் நான் கொஞ்சம் பேசுவேன், நாங்க ரெண்டு பேரும் அது மாதிரி தான் போகணும். முக்கியமா ஐயா வரும்போது உங்களுக்கு புத்தகம் கொடுப்பாங்க, அந்த புத்தகம் கொடுக்காட்டி கேட்டு வாங்கிக்கங்க. அந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு பாருங்க, அதை படிச்சுட்டு நம்ம பிள்ளைமா தயவு செய்து வீட்டுல டீ பாக்குற நேரத்தை குறைச்சிட்டு நல்லா பாருங்க. அதுல விளையாடி போச்சு, இதுல விளையாடி போச்சுலாம் சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. கடந்த 10 ஆண்டுக்கு முன்னாடி சன் டைரக்டோட ரேட் எவ்வளவு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும் யோசிங்க. இன்னைக்கு என்ன நீங்களே சொல்லிக்கங்க. ஆனா என்ன சொல்லுவோம், பெட்ரோல் விலை ஏத்திட்டாங்க, கேஸ் சிலிண்டர் விலை ஏத்திட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. 2014 இருந்து 24 வரையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் 50%, 250% விலை ஏத்திட்டாங்க. நாங்க பாரதிய ஜனதா கட்சி ஏத்தி இருக்கிறது, அது ரேஷியோ பாத்தீங்கன்னா 35% இருந்து 60% தான் ஏத்தி இருக்கு. ரேட் எல்லாம் கூடல. அதுக்கு நிறைய சமூக ஊடகத்தில் அதுக்கு விளக்கம் தர்றோம், அதையும் நீங்க பாருங்க. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், சொன்னதை செய்தார்களா அப்படிங்கிறது ஓட்டு போட்டு உங்களுக்கு தெரியும், செய்யவே இல்லைங்கிறது மனசாட்சிக்கு தெரியும். நம்ம பிள்ளை ஒண்ணு யோசிக்க வேணாங்க. நம்ம பிள்ளை படிக்கணுமா, ஐயா பாரி வந்திருக்கு, தாமரைக்கு ஓட்டு போடணும். நம்ம பிள்ளைங்களை குடிக்க வைக்கிறதுக்கு வருவாங்க. ஒயின் ஷாப், டாஸ்மார்க் பேர் எங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் பேரு. ரேஷன் கடையில் அரிசி வாங்குறீங்க, 34 ரூபாய் மத்திய மோடி அரசு கொடுக்குது, 2 ரூபாய் மட்டும் தான் தமிழ்நாடு அரசு கொடுக்குது. ஆனா ரேஷன் கடையில் போய் பாருங்க, முன்னாள் முதலமைச்சர் இன்னாள் முதலமைச்சர் போட்டோ இருக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி போட்டோ இருக்காது. ஆண்டுக்கு விவசாயிக்கு 6000 ரூபாய் கொடுத்த மத்திய அரசு மோடி அரசு. வாங்குறவங்களுக்கு தெரியும். தயவு செய்து மனசாட்சியோடு யோசித்து பாருங்கள். இந்த தேர்தல் என்பது உண்மைக்கும் பொய்க்கும், உண்மைக்கும் ஊழலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு தேர்தல் நினைச்சுக்கணும். எத்தனை மாசமா இலவசமா நம்ம அரிசி வாங்கிட்டு இருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் நமக்கு பணம் கொடுத்தது எவ்வளவு, நமக்காக இலவசமா அந்த கொரோனா தடுப்பூசியை கூட உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமா கொடுத்தது. நாம இன்னைக்கு நிக்கிறோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு நின்னோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம். கடைகள் பூட்டி சாப்பிடுறது கஷ்டம், வெளியே வரக்கூடாது, எத்தனை உயிரிழப்புகள். அதையெல்லாம் தாண்டியது உலக இந்தியர்களின் அடையாளமா திகழக்கூடிய, உலக தலைவர்களின் உத்தம தலைவராக திகழக்கூடிய விஸ்வகுரு பாரத பிரதமர் நரேந்திர மோடி எங்கள் டாடி என்று சொல்வதில் நான் பெருமை கொள்வேன். அப்பேற்பட்ட மோடி மகானுக்கு பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் இருந்து பாரி வள்ளல் ஐயா, கல்வி தந்தை ஐயா, மருத்துவம் கொடுக்கக்கூடிய, உயிர் காக்கும் உயர் சிகிச்சை கொடுக்க அவர் உத்தரவாதம் கொடுக்கக்கூடிய அந்த பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. மறந்து விடாதீர்கள். ரொம்ப சிம்பிளா சொல்றேன், பிள்ளைங்க படிக்கவா, அந்த பிள்ளைங்க சீரழிஞ்சு குடிக்கவா, இவ்வளவுதான், வேற எதுவுமே யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் பேர் இருக்குல்ல. பஸ் ஸ்டாண்டு கூட கலைஞர் பஸ் ஸ்டாண்ட் பேர் இருக்குல்ல. ஏடிஎம்கே பீரியட்ல கட்டினதுக்கு திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டு, அந்த கவர்மெண்ட் மத்திய அரசு கொடுத்த நிதியில கட்டினது, அந்த பீரியட்ல 10 வருஷத்துல கட்டினது. இன்னைக்கு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பேர் பாருங்க, யார் பேர் இருக்குன்னு சொல்லி. எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறீங்களா, உங்க குடும்பத்துல பேரு, இணைவே, துணைவி, மனைவி, எல்லாத்துக்கும் பேர் வச்சுக்கிறீங்கல்ல. ஏன் டாஸ்மார்க்கு பேர் வச்சா என்ன, ஏன் வெறும் டாஸ்மார்க் இருக்கு, அதுக்கும் பேர் வைக்க வேண்டியதானே, ஏன் வைக்கல? மக்களை இன்னும் எவ்வளவு நாளைக்கு ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க சொல்லுங்க. வராத தண்டவாளத்தை ட்ரெயின் வச்சு படிச்சு இன்னைக்கும் கள்ளத்துடி கண்ண கருணாநிதி வாழ்கவேன் பாடிட்டு இருக்கீங்க. கேட்கிறவன் கேடப்பா கேவல நெய் வெடி நீங்க சொல்லிட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு படித்த இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். எல்லார் கையிலும் 10,000 ரூபாய்க்கு குறைவில்லாத சோசியல் மீடியா மொபைல் கையில் இருக்கு, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். இந்து ஒரு அமைப்பே கிடையாது, இந்துங்கிறது ஒரு இதே இல்லை, இந்துங்கிறவனே கிடையாதுன்னு சொல்ற நீ எதற்காக இந்து சபை அறநிலையத்துறை வச்சிருக்க? இந்து இல்ல, சாமி இல்ல, ராமனை செருப்பால் அடிச்சோம்,
இப்ப ஒருத்தர் சொல்லிட்டு இருக்கான் நீலகிரியில, என் முன்னாடி திங்கக்கிழமை சாமி கும்பிடுவா, வியாழக்கிழமை சாமி கும்பிடுவா, அதுக்கப்புறம் சாமி கும்பிடு. எப்படி கும்பிட்டா? உன் முன்னாடி செத்து போனப்ப நீ என்ன பெட்டியில வச்சு கொண்டுட்டு போய் அடக்கம் பண்ணல? நாங்களா பார்க்காம இருக்கிறோமா? இல்ல பொதுமக்கள் பார்க்காம இருக்கிறாங்களா? என்னோட அருமை அகல் சகோதரர்கள் அக்கா தங்கச்சியில பார்க்காம இருக்காங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நான் மீண்டும் அப்புறம் பேசிக்கிறேன். உங்களுக்கு கொஞ்ச நேரம் மன மகிழ்ச்சி கொடுப்பதற்காக இது ஒருத்தராடு கோபு அவர்களினுடைய கலை நிகழ்ச்சி.